வணக்கம் மக்களே, டே திரும்ப ரீசெட் ஆயிடுச்சு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வர எல்லா வீடியோவும் ரீசெட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அப்படின்னா என்னடான்னு சில பேர் கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, தினமும் காலையில் இருந்து ரெடியாகி பைக் எடுத்துட்டு பார்க் அவுட் போறேன். என் டே ரீசெட் ஆன ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால தான் நானும் அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிவேஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நான் எல்லாருக்கும் வால்டன் அண்ட் வால்ட்டிங் சொல்லி கொடுத்தேன். அண்ட் நான் இப்பெல்லாம் கிளாஸ் நடுவிலே ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா எல்லா கிளாஸையும் முடிச்சுட்டு ட்ரெயின் பண்ணாலும் யோசிக்கும் போது சுத்தமாக எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. அண்ட் இந்த சம்மர் வேற ரொம்ப என்ன வாட்டி எடுக்குது. அதனால தான் இந்த புது மாற்றம். அண்ட் இந்த பொண்ணை பாருங்க, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வால் கிளைம்பிங்கே ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? வேற லெவலில் வால் கிளைம் பண்ணி வெறித்தனமா மேலே ஏறி மாஸ்க் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களை பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மொரட்டுத்தனமா ஓடி போய் மேலே ஏறிட்டாங்க. நான் டீச்சிங்ல பிஸியாக இருந்ததுனால நான் அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன மன்னிச்சு. கிளாஸ்லாம் முடிச்சுட்டு மீதி ரிசர்வ்ல இருந்த கொஞ்சம் எனர்ஜியை யூஸ் பண்ணி வால்ட்டிங்லாம் பண்ணிட்டு அப்படியே ஸ்விங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டேன். என்னோட கோல் இந்த பார்ல ஸ்விங் பண்ணி எதிர்க்க இருக்கிற வால் மேல போய் லேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஒரு மாதிரி நல்லா தான் பண்ணேன். செகண்ட் அட்டெம்ப்ட் நான் ரிலீஸ் பண்ணும் போதே கை ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு. என்னடான்னு இறங்கி பார்த்தா பாரி என் கையை பதம் பார்த்துருச்சு. பெருசா இல்ல, ஆனா சின்னதா ஸ்கின் பிஞ்சிருச்சு. ஆனா செமையா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து கிளம்பி இந்த வேகாத வெயில வண்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இந்த உன் பையனை எப்படியா தூங்குவேன்னு சொல்லி சுஷ்மா என் கையில கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அப்படியே தொட்டில போட்டு சுத்தல விட்டு தூங்க வைக்கலாம் ட்ரை பண்ணா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. பைபிள்ல கொஞ்ச நேரத்துல இருந்து அவனோட 3 மடங்கு ஹைட்டா இருக்க ஒரு தொடப்பக்கட்டையை வச்சு வீட பெருக்கிட்டு இருக்கான். அதை அவன் கையில இருந்து எடுத்தா கயாமியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் என் மண்டையில ஒரு பல்ப் இருந்துச்சு. கையில இருந்து இதை பிடிங்க நம்ம கிளைம்பிங் போர்டு மேல வச்சா அவன் இதை எடுக்கிறதுக்குனே அதுல ஏறுவான்ல அப்படின்னு யோசிச்சு நான் அதை கொண்டு போய் அது மேல வச்சேன். நான் நினைச்ச மாதிரியே அவனும் இந்த போர்டில் ஏற ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம திரும்ப இந்த கிளைம்பிங் போர்டில் ஏற ட்ரெயின் பண்ண வேண்டியதான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். இன்னும் 4 நாள்ல விக்ரம் will be 1 year old. அதுக்குள்ள இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வெயிட் பண்ணி பார்ப்போம்.